ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குண்டான எம்சிக்யூஸ் கொஷின்ஸ் தான் நான் இப்போ ரிவைஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க எல்லா கான்செப்ட்ஸும். ஸோ இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ டேட்டா அண்ட் அ கேஸ் அனாலிசிஸ் கொஷின். ஸோ அதாவது ஒரு பேஷண்ட்டுடைய யூரினை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன தெரியுது அப்படின்னா, அந்த டெஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுது, குளுக்கோஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இந்த யூரின் பார்த்துருக்காங்க, பட் நோ பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற நெஃப்ரான் என்ன பண்ணோன்னா, லார்ஜ் ப்ரோட்டீன்ஸை வந்து cannot பாஸ் த்ரூ த glomerulus into the Bowman's capsule during filtration. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் பசங்களா. இப்போ ஹெல்த்தியாக இருக்கிற நெஃப்ரான் என்ன பண்ணோம்னா, லார்ஜ் ப்ரோட்டீன்ஸை வந்து கிளாமரோசல் வழியாக வந்து அனுப்பாது டியூரிங் ஃபில்ட்ரேஷன் டைமில். ஸோ இந்த ப்ரெசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் என்ன சொல்லுதுன்னா, கிளாமரூலர் டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் தென் குளுக்கோஸும் வந்து இந்த யூரின்ல இருக்குன்னு நம்ம கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ டியூபுலர் ரீஜன் டேமேஜ் ஆனால் தான் வந்து இது நடக்கும். ஏன்னா செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் சரியாக நடக்கல. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் நார்மலாக ஃபில்டர் ஆகிடும், 100% ரீஅப்சார்ப்ஷன் ஆகிடும். ஸோ டியூபுலர் ரீஜன் டேமேஜ் ஆனதால தான் யூரின்ல குளுக்கோஸும் வந்திருக்கு டியூ டு செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரிங்களா? ஸோ கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். ஸோ ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக இருக்கும்போது 180 லிட்டர்ஸ் ஆஃப் இனிஷியல் ஃபில்ட்ரேட் வந்து இஸ் ஃபார்ம்டு பை த கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டெய்லியே. ஆனால் ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் யூரின் வந்து பர் டே எவ்வளோ எக்ஸ்க்ரீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 லிட்டர்ஸ் தான். இதுக்கு உண்டான ஃபிசியலாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்றது இந்த கீழே இருக்கிற அப்சர்வேஷன்ல வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? நீங்களும் திங்க் பண்ணுங்கள். ஐ வில் ஆல்சோ கிவ் த ஆன்சர்ஸ் நவ். ஸோ இதுக்குண்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது இனிஷியல் ஃபில்ட்ரேட் வால்யூம்க்கும் ஃபைனல் யூரின் வால்யூம்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, இந்த மேசிவ் டிஃப்ரென்ஸ் வந்து எதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் அலாங் த நெஃப்ரான் டியூபிள்ஸ். அதுதான் வந்து 98 to 99% ஆஃப் த ஃபில்டர்டு வாட்டர் அலாங் த எசென்ஷியல் சொல்யூட்ஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இது கூட வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு வெளியே வந்து தேவையில்லாத யூரியா அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை வந்து வெளியேற்றும். ஸோ இதனால வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் வந்து நியர்லி 99% ஆஃப் த ஃபில்ட்ரேட் இஸ் ரீஅப்சார்ப்ட் பேக் இன்டு த பிளட் கேப்லரிஸ் சரௌண்டிங் த நெஃப்ரான் டியூபிள்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங். இதில் அசர்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து என்ன பண்ணோம்னா, நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுது. அதாவது ஹீமோடயாலிசிஸ் யூனிட் என்ன பண்ணும், பிளட்ல இருந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி சிமிலர் டு த நேச்சுரல் கிட்னி மாதிரியே தான் பண்ணும். ஆனால் இட் cannot perform all the functions of a natural kidney. ஒரு நேச்சுரல் கிட்னி பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த ஹீமோடயாலிசிஸ் யூனிட் பண்ணாது. இதான் வந்து அசர்ஷன். ரீசன் அப்படின்றது, the dialyzing fluid has the same osmotic pressure as blood but lacks nitrogenous waste. ஸோ blood மாதிரியே தான் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சுருக்கோம். ஆனால் பட் இட் லேக்ஸ் அ nitrogenous waste. அது என்ன பண்ணுது, allowing waste to diffuse out. However, reabsorption does not take place in artificial kidneys. ஸோ இது வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இல்லாததால ரீஅப்சார்ப்ஷன் நடக்காது இதில் நேச்சுரல் கிட்னிஸ் மாதிரி. ஸோ இதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஏபிசிடி இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹீமோடயாலிசிஸ் அப்படின்றது வந்து இட் ஒர்க்ஸ் பியூர்லி பை டிஃப்யூஷன் ஒன்லி இன்டு த ஃப்ளூயிட்ஸ். ஆனால் இதில் வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டே கிடையாது. ஸோ 0. ஸோ தேர் இஸ் நோ டியூபுலர் ஸ்ட்ரக்சர் ஃபார் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் இன் த ஆர்டிஃபிஷியல் ஹீமோடயாலிசிஸ் யூனிட். That's why option A will be the correct answer. Both A and R, that is assertion and reasoning, are true and R is the correct explanation of the A. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஃபிசியாலஜி. ஸோ ஒரு பர்சன் வந்து ட்ரிங்க்ஸ் 3 லிட்டர்ஸ் ஆஃப் plain water on a cool day versus 3 liters of water on a hot summer day while playing the sports. So how will you give the primary composition and the volume of their urine compare on the hot day அப்படின்றது தான் கொஷின். சரிங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வில் பி ஹையர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா வில் பி லோயர். ஏ ஆப்ஷன். பி பார்த்தீங்கன்னா வால்யூம் வில் பி லோயர் அண்ட் த யூரின் வில் பி மோர் கான்சன்ட்ரேட்டட் டார்க்கர் yellow. சி பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வில் ரிமைன் ஐடென்டிக்கல் இன் போத் சிச்சுவேஷன். டி the urine volume will drop to 0 because kidneys shut down completely during sweating. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர். ஸோ நம்மளே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஹாட் சம்மர் டேல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வெட்டிங் இருக்கும். பிகாஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் த தெர்மோ ரெகுலேஷன், நம்முடைய பாடியோட தெர்மல் ரெகுலேஷனை பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ என்ன ஆகும், டு மெயின்டைன் திஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன், இந்த வாட்டர் பேலன்ஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ இப்போ கிட்னிஸ் என்ன பண்ணணும்னா, இட் வில் ரீஅப்சார்ப் த நெஃப்ரான் த்ரூ த நெஃப்ரான் டியூபிள்ஸ் மூலிமா வந்து இட் வில் பி ரீஅப்சார்பிங் த வாட்டர்.
resulting in the smaller hypertonic. Hypertonic means what? Concentrated urine. So option B will be the right answer. So volume will be lower and the urine will be more concentrated and darker yellow. ஸோ இதை நம்ம லாஸ்ட் செஷனுக்கு வந்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 5 ப்ராசஸ் சீக்வன்ஸ் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃபரண்ட் ஆர்டரியோல் அது என்ன பண்ணும், லீவிங் த கிராமுலஸ் அதை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு எக்ஸ்பெரிமெண்டலாக. அதே மாதிரி அஃபரண்ட் ஆர்டரியோல் வந்து என்ட்ரிங் த கிராமுலர் ரிமைன்ஸ் ஓப்பனாக இருந்ததுன்னா வாட் வில் பி த இமீடியட் இம்பேக்ட் ஆன் த கிளாமரூலர் ஃபில்ட்ரேஷன். ஸோ உங்களுடைய ஆன்சர் என்ன சீக்கிரமாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய ஆன்சர் பி. ஃபில்ட்ரேஷன் ரேட் வில் ரிமைன் increasing because blood pressure inside the glomerulus increases. ஸோ இந்த எஃபரண்ட் வெசல் எஃபரண்ட் ஆர்டரியோல் வெளியே வரும்போது என்ன ஆகும்னா ஒரு டிராஃபிக் ஜாம் கொடுக்கும் ஆஃப் த பிளட் இன்சைட் த glomerulus. ஸோ இதுதான் என்ன பண்ணோம்னா increases the pressure inside the capillary blood that will forces the more fluid into the Bowman's capsule, thereby glomerular filtrate rate வந்து அதிகமாகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இந்த எம்சிக்யூ ரிலேட்டடான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஆல்சோ ஷேர் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்படியே புக்கோட படிக்கும்போது கொஞ்சம் லவ்வோட படித்தா சுமாராக மார்க் வாங்குற நாம கூட சீக்கிரமாக சூப்பராக மார்க் வாங்குவோம். எப்படி?